ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வீடியோஸ் ஏன் இவ்வளோ நாள் கொடுக்கலன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஊருக்கு போயிருந்தோம். ஸோ வந்து ஒரு 2 நாள் ஆகுது. உடம்பு கொஞ்சம் செட் ஆகலை. ஃபீவர், அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொண்டை வலி இருக்கிறனால வீடியோ வந்து எதுவும் ரெடி பண்ண முடியல. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏகே தங்க மாளிகையில் நான் வாங்கின ஜுவல்ஸை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து நீங்கள் கேட்டிருந்த கேள்வி அதுக்கான பதில் தான் வந்து இந்த வீடியோவாக இருக்க போகுது. அடுத்த வீடியோ வந்து நான் பில் டீட்டெயில், எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாங்க, எவ்வளோ ஆச்சு, நான் விற்றது கம்பேர் பண்ணும்போது வாங்கினது எவ்வளோ வந்தது அப்படின்ற விஷயத்தை தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் ஊருக்கு போனனால என்னால் அந்த வீடியோ வந்து ரெடி பண்ண முடியல. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக அதுதான் இருக்கும். கமெண்ட்டில் வந்து நீங்கள் என்னென்னலாம் கேட்டிருந்தீங்களோ அதுக்கு தான் நான் பதில் சொல்ல போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வீடியோஸ் வந்து என் சேனலில் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்க. அதிலேருந்து அது சம்மந்தமாக தான் நிறையா கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி வர்ஷா ஜுவல்லர்ஸில் நான் தாலி செயின் வாங்கியிருப்பேன். வேஸ்டேஜ் வந்து லோயஸ்ட் வேஸ்டேஜ்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன் நான். அதை பார்த்துட்டு நீங்கள் கேட்டிருந்தீங்க. வர்ஷா ஜுவல்லர்ஸில் வேஸ்டேஜ் கம்மி தான். நீங்கள் என்ன காரணத்துக்காக ஏகே தங்க மாளிகையை வந்து செலக்ட் பண்ணிங்க, நீங்கள் வாங்கினது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா, அப்புறம் உங்களோட ஓல்டு கோல்டு வந்து நீங்கள் இன்னும் ஒரு 2-3 ஷாப்பில் எஸ்டிமேட் வாங்கி பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கேள்வியெல்லாம் கேட்டிருந்தீங்க. அதுக்கெல்லாம் தான் நான் பதில் சொல்ல போகிறேன். வர்ஷா ஜுவல்லர்ஸை விட பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி இங்கே வேஸ்டேஜ். அப்படியே அதில் பாதிக்கு பாதி. வர்ஷா ஜுவல்லர்ஸ் கம்பேர் பண்ணும்போது அதில் நான் வாங்கின தாலி செயின் பார்த்திங்கன்னா 3.5% வேஸ்டேஜ் நான் கொடுத்து வாங்கியிருந்தேன். அந்த மாதிரி முகப்பு தாலி செயினெல்லாம் ஒருவேளை நான் இங்கே ஏகே தங்க மாளிகையில் வாங்கியிருந்தால் அப்போது வந்து வர்ஷா ஜுவல்லர்ஸை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக ஏகே வந்து அதிகமாக தான் இருந்திருக்கும். பட் நான் வாங்கினது வந்து ப்ளைன் செயின். அதை கம்பேர் பண்ணும்போது வந்து வர்ஷா ஜுவல்லர்ஸை விட எனக்கு இங்கே வேஸ்டேஜ் ரொம்ப கம்மி. ஸோ 50-50 டிஸ்கவுண்ட் அப்படின்றனால நான் உங்ககிட்ட காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த தாலி செயினோட வேஸ்டேஜ் வந்து 3%. அதில் பாதிக்கு பாதி தான் வேஸ்டேஜ் அப்படின்னா நான் பே பண்ணது வந்து 1.5% வேஸ்டேஜ் தான் வந்து நான் பே பண்ணேன். ஸோ நார்மல் முறுக்கு செயின் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க. நிறைய பேர் வந்து கோல்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்குறீங்க. நாங்கள் டிசைனுக்காக வாங்குறது இல்லை, அழகுக்காக வாங்குறது இல்லை, அதிக வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கவும் எங்களுக்கு விருப்பம் இல்லை, நாங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குகிறோம் அப்படின்னா நார்மல் முறுக்கு செயின் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏகே ஜுவல்லர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 1% தான் வேஸ்டேஜ். அதுலேயும் பாதி 0.5% மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். தீபாவளி வரைக்குமே இந்த ஆஃபர் இருக்குது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வாங்கின மாதிரி மாடல் வாங்க போகிறீங்கன்னா இதுவுமே கம்மி தான். இது வந்து மொத்தமாக 3%. அதுலேயும் பாதி பார்த்திங்கன்னா 1.5% தான் நீங்கள் வேஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக வந்து இதை வாங்கிக்கலாம். என்ன ரீசனுக்காக நான் வெளியில் வந்து வேறு எங்கேயுமே என்னோடய ஓல்டு கோல்டு எஸ்டிமேட்டுக்கு வாங்கலை அப்படின்னா, நார்மலாக எல்லா ஷாப்லேயும் நமக்கு என்ன பண்ணுவாங்க, இப்போ வர்ஷா ஜுவல்லர்ஸ்லேயே நான் என்னோடய ஓல்டு கோல்டு எல்லாத்தையுமே சேல் பண்ணேன். ஸோ 45 கிராம்ஸில் டஸ்ட்டு, அது கொஞ்சம் டேமேஜ், நான் பற்ற வச்சுருந்தேன், அது இதுன்னு எல்லாம் போக எனக்கு 1 கிராம் வந்து லெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 44 கிராம்ஸ்க்கு தான் வந்து எனக்கு எஸ்டிமேட்டே கொடுத்தாங்க. எவ்வளோ பணத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி 1 கிராம் எனக்கு அதிலே லெஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா ஷாப்லையுமே நமக்கு அதானே பண்ணுவாங்க. 100 மில்லி லெஸ் பண்ணுவாங்க, 1 or 2% லெஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏகே தங்க மாளிகையில் வந்து எனக்கு எதுவுமே லெஸ் பண்ணல. மோஸ்ட்லி நான் போட்டது எல்லாமே காயின் தான். நான் ஜுவல்லாக போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 8 கிராம்ஸ் செயின் மட்டும்தான். அதில் வந்து எதுவுமே எனக்கு லெஸ் பண்ணல. அந்த செயின் வெயிட் அப்படியே என்னை கால்குலேட் பண்ணி அப்படியே வந்து எல்லாம் அந்த வெயிட்டுக்கான அமௌண்ட்டை வந்து எனக்கு அப்படியே சொன்னாங்க. ஏதாவது லெஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதிகமாக லெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகே, நம்ம இங்கே போட தேவையில்லை, நம்ம வெளியில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நான் யோசிச்சிருப்பேன். அந்த மாதிரி எதுவுமே பண்ணி எனக்கு நஷ்டம் ஆகலை அப்படின்றனால அங்கே போட்டுட்டு வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கிற நகையை வாங்கிறது வந்து எனக்கு பெஸ்ட்டாக இருந்தது, லாபமாக இருந்தது. அதனால தான் வந்து அப்போது நான் அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கிட்டு என்னோடய செயினை போட்டேன். ஸோ நான் முதல்ல யோசிச்சது வந்து ஏகேயில் போயிட்டு நம்ம கலெக்ஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், வீடியோவில் காட்டுற மாதிரி லோவஸ்ட்டு வேஸ்டேஜில் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது அமைதான்னு பார்க்கலாம். வெறும் இந்த 9 கிராம்ஸ் காயின் எல்லாம் போட்டுட்டு நம்ம 1 பவுண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு டெய்லி வேர் செயின் வாங்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் நான் ஷாப்புக்கு போனேன். அடிஷ்னலாக இன்னொரு
செகண்ட் தாட்டாக தான் இந்த செயினையும் கூட கொண்டு போனேன். சப்போஸ் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்னா அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். போடுற ஓல்டு கோல்ட்லேயும் நமக்கு எப்படி எஸ்டிமேட் தராங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஸோ நான் நினச்ச மாதிரியே வந்து எனக்கு எல்லாமே லாபமாக இருந்த மாதிரி தான் இருந்தது. என்னோடய ஓல்டு கோல்டுலேயும் எதுவும் பெருசாக அவங்க கழிக்கலை. அப்படியே இருந்த வெயிட்டுக்கு அப்படியே எனக்கு கணக்கு அமௌண்ட் போட்டு கொடுத்தாங்க. ஸோ நான் வாங்கினதும் பார்த்திங்கன்னா 1.5% தான் வேஸ்டேஜ். ரிங்குமே வந்து 14%. ஸோ அதில் பாதி வந்து 7% வேஸ்டேஜ் கொடுத்து தான் வந்து நான் ரிங்குமே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட்டு நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்குமே பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து டீட்டெயிலாக எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு எனக்கு, ஆல்ரெடி என்னோடய ஓல்டு கோல்டுலாம் நான் எவ்வளோ சேல் பண்ணேன் அப்படின்ற வீடியோ போட்டிருப்பேன். ஸோ எப்படி அதெல்லாம் சேவ் பண்ணிங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக பில் டீட்டெயில் தான். ஸோ என்னோடய நியூவாக நான் வாங்கின இந்த செயினும் இந்த ரிங்கும் எவ்வளோ அமௌண்ட் வந்தது அப்படின்னு வேஸ்டேஜ் கால்குலேஷனோடு போட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அதுவாக தான் இருக்கும். ஸோ இன்னுமே ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் லாபமாக தான் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு தான் எனக்கு. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியல, எந்த ஷாப்புக்கு போனாலுமே ஓல்டு கோல்டுக்கு சரவணா எலைட்டில் கூட 1% லெஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கடையில் வந்து எனக்கு எந்த லெஸ்ஸுமே பண்ணல. அவங்க வந்து கிளியராக சொல்லிட்டாங்க, 916 அப்படின்னா நாங்கள் எதுவுமே லெஸ் பண்ணுறது இல்லை, டேமேஜ் அப்படின்னா லெஸ் பண்ணுவோம், வேறு பியூரிட்டி 18 கேரட்டு 20 கேரட் அந்த மாதிரி கோல்டு இருந்தால் அந்த கோல்டுக்கான ரேட்டை போட்டு நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்னு மட்டும் எனக்கு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். என்னோடய அனுபவத்தை மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வேறு எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் டீட்டெயிலாக. இன்னொரு சிஸ்டர் வந்து இந்த இப்போ வெயிட் போட்டு காமிச்சிட்ருக்கேன் இல்லைங்களா, இந்த வெயிட் மிஷினோட லிங்க் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி 2-3 வீடியோஸில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோஸு கீழேயுமே நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த வெயிட் மிஷின் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 200 கிராம்ஸ் வரைக்குமே நம்ம இதில் வந்து வெயிட் போட்டு பார்க்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நிஜமாலே பெஸ்ட்டாக தான் இருக்குது. பேங்க்கில் நம்ம அடகு வைக்கக்குள்ள வந்து நம்மளோட ஜுவல்ஸ் எவ்வளோ வெயிட்டில் இருக்குது அப்படின்றத நம்மளே வீட்டில் பார்த்து ஒரு வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு உதவியாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். வேணுன்றவங்க போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.